மார்க் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 20:22 இருக்குது. எனக்கு வரி கொடுக்குவது நியாயமோ அல்லவோ ஒன்று அவர்கிட்ட வந்து என்ன செய்யுங்க இயேசுவார்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ராயனோடதே ராயனுக்கோ தேவனுடையதே தேவனுக்கோ கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அவங்க எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிடணும் வார்த்தைகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் சரியான சொல்கிறார். நம்ம எப்படி பிசாசையில் சரியான வார்த்தைகளை சொல்லி அவனை மடங்கடித்தாரோ அதுபோல் என்ன செய்தார், இவங்ககிட்டையும் வேதபாரகர் சரிசெய்து வந்து கேட்குறவங்ககிட்டையும் சரியான ஒரு பதிலை சொல்லி திரும்ப அவங்க பேச முடியாதபடியான ஒரு பதிலை என்ன செய்தார் சொல்லிட்டு பாருங்கள். அதனால தான் ஏற்ற சமயத்தில் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை குற்றம்பிடிக்க வந்தவங்களுடைய வாயை அனுப்பிச்சிட்டு அடைச்சிட்டு. நாமும் கூட அநேக நேரங்களில் பைபிளில் கேளிகை போன்று வருவாங்க. நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க பார்ப்போம் அப்படின்னு. ஒரு 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 4 மாதத்துக்கு முன்னால் ஒரு மீட்டிங்கில், நான் வழக்கமாக போகிற மீட்டிங் தான், ஒரு பிரதர் வந்திருந்தார். அவங்க கேட்குற கேள்வி உடனே என்ன கேட்பாங்க தெரியுமா, வேறு யாராவது குற்றம் கண்டுபிடிக்கணும் மாட்டேன், காயினுக்கு பொண்டாட்டி எங்கேருந்து வந்தா அப்படின்னு தான் முதல் கேள்வி என்ன செய்வாங்க கேட்பாங்க. பைபிளுக்கு அதுக்கு விளக்கமே இருக்காது. ஏன்னா அதை நம்ம ஒரு நாளில் இந்த இதுக்கு சிருஷ்டிப்பு உண்டாயிட்டு ஆதாமே பெரிய, அப்போ ஆதாமுடைய வயது எவ்வளோ சின்ன பிள்ளையாக வந்தாமே இல்லை, அது நமக்கு கண்களுக்கு தெரியாது. ஏவாளை உருவாக்கினா உடனே ஏவாளை உருவாக்கினா தெரியாது, அப்படி தானே. அப்போ நிறைய அதில் மறைமுகமான காரியங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி காயினுக்கு வந்து இங்கே இந்த ஒரு தேசத்தில் வந்து இன்னும் பெண் எடுத்தான்னு சொல்லி என்ன செய்யும் இருக்கும். ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில நிறைய வருடங்கள் என்ன செய்யுது கடந்து போயிருக்கோம். அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அப்போது நம்ம தான் இருக்க, நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கும்போது கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக பார்த்தா 40 வருஷம் கடந்துட்டுன்ற மாதிரி என்ன செய்யிருக்கும். பைபிளில் உள்ள காரியங்கள் அப்படி தான் இருக்கும். அப்போது கேட்டாங்க எல்லாம் எழும்பி அவர் அந்த நல்லா பேசுவார். அந்த இவரையும் உடனே இவனை போய் கேட்டாங்களாம், நீங்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நல்லா இது பண்ணுறீங்க, காயினுக்கு பொண்ணு எங்கேருந்து பெஞ்சாதி எங்கேருந்து கிடச்சான்ட்டு. இவர் சில பேரை சொல்கிறேன்னு சொல்கிறாராம். சொல்லிட்டு இவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. பிறகு திருப்பி வந்தாலும் சொன்னாராம், காயின் பொண்டாட்டியை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்டாராம். காயின் பொண்டாட்டியை பற்றி உனக்கு என்ன அக்கறை, அடுத்த பொண்டாட்டியை பற்றி உங்களுக்கு என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவனு பேசாமல் போய்த்தானோம். சரி பார்த்தீங்களா, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை அப்படி தான் நமக்கும் அப்படி என்ன செய்யணும், உதவி வரணும். அநேக நேரங்களில் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நம்மகிட்ட கேள்வி கேட்கணும் என்ன செய்வாங்க வருவாங்க. அப்போ பைபிளில் உள்ள காரியங்களை பைபிளில் உள்ள காரியங்கள் நமக்கு விளங்காது நிறைய இருக்க தான் செய்யுது. அப்படிதான் நமக்கு எல்லாமே விளங்குதா, சில காரியங்கள் விளங்கவே செய்யாது, அப்படி தான் இருக்குது. அப்போது ஏற்ற சமயத்தில் சொல்கிறதுக்கான ஒரு இதை நம்ம என்ன செய்யணும், இது பண்ணிக்கணும்.